வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சோமியா. சார், மோடி அவர்கள் தூத்துக்குடியில் விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்க வருகை தந்திருந்தாங்க. வந்துட்டு அதில் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, எங்கள் ஏரியாக்கே நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ கடந்த 5 வருஷம் 2018 இருந்து 23 வரைக்கும் தமிழ்நாட்டு மூலமா தனக்கு வந்த நிதி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றிய அரசுக்கு 8.4 லட்சம் கோடி. ஆனா நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது 3.4 லட்சம் கோடி அப்படின்ற ஒரு உண்மையை அவரே போட்டு உடைச்சிருக்கிறது தெரியாம சொல்லிட்டாரா இல்ல தெரிஞ்சே சொன்னாரா, நான் நேர்மையா இருக்கேன்றதை காட்ட சொன்னாரா, எனிஹோ மாட்டிக்கிட்டாரு. இப்போ பிரதமருடைய வருகை அது ரொம்ப முக்கியமான நிகழ்வு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் தூத்துக்குடி வந்துட்டு போனாரு, அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாரு. இந்த 2 நிகழ்வு பற்றி நான் பேச வேண்டியது இருக்கு. குறிப்பாக தூத்துக்குடியில் தூத்துக்குடியினுடைய விமான நிலைய விரிவாக்கத்தை அது திறந்து வச்சிருக்காரு. அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறது தான் அதில் செய்தி. குறிப்பாக மோடி வழக்கமாக வந்தே பாரத், தேஜஸ் இந்த மாதிரியான இதுக்கு தான் வருவார். அதே மாதிரி போக்குவரத்து சம்பந்தமாக, அதாவது பயணம் போகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அவருக்கு பிடித்தமான இடமே ஏர்போர்ட் தானே. இந்த உலகத்தினுடைய அதிக ஏர்போர்ட்டுகளை பார்த்த மனிதராக மோடி இருக்கிறாரு, பல நாடுகளுடைய ஏர்போர்ட்டை. ஸோ அந்த வகையில் இப்போ தூத்துக்குடி ஏர்போர்ட்டையும் அவர் பார்த்துட்டாரு, அதனுடைய விரிவாக்க பணி திறந்து வச்சுட்டாரு. அந்த அந்த விரிவாக்க பணியினுடைய முக்கியத்துவம் தான் நம்ம இதில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பின்னணியில் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா சென்னையில் ஒரு துறைமுகம் இருக்குது அப்படின்னா, சென்னையில் அந்த கடற்கரை துறைமுகம் இருக்குது, கடல் துறைமுகம் இருக்குது, கப்பல் வருது, சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி இங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஏர் கார்கோ, சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஏர் கார்கோ போகுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்கள் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக வானொலியாக இங்கே இறக்குமதி பண்ணுறோம். அதனால தான் நம்ம என்ன கேட்குறோம்னா, பரந்தூர் போன்ற ஒரு புதிய ஒரு விமான நிலையம் வேணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சென்னை ஒரு ஹப்பாக இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு கடல் துறைமுகமாகவும் இருக்குது, வான்வெளி இதாகவும் இருக்குது, ஏர்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ அது ஏர்போர்ட்டாக அது இருக்கிறதுனால நிறைய விமானங்கள், சரக்கு விமானங்களை கையாளவுக்கு முடியல. ஏன்னா உள்நாட்டு விமானங்களும் வருது, வெளிநாட்டு பயணம் பண்ணக்கூடிய விமானங்களும் வருது, சரக்குகளை கையாளக்கூடிய விமானங்களும் வருது. ஸோ இது எல்லாமே இடம் பத்தலை அப்படிங்கும்போது அதுக்கு ஆமாம், அது பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் நம்ம பரந்தூரில் கேட்குறோம். அதே மாதிரி தான் இப்போ தூத்துக்குடியினுடைய இதில் அங்கே துறைமுகம் இருக்குது. சென்னைக்கு அடுத்து தூத்துக்குடியில் துறைமுகமும் ஏர்போர்ட்டும் இருக்கக்கூடிய ஒரே பகுதியாக தான். ஏன்னா அதுக்கு இடையில நம்ம காரைக்காலில் துறைமுகம் இருக்குது, அங்கே ஏர்போர்ட் இல்லை. ஆனால் தூத்துக்குடியில் ஏர்போர்ட் இருக்குது. அப்போ அங்கே சரக்கு கையாளணும் அப்படின்னா அதில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு கப்பல் 5 மணிக்கு கிளம்புதுன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கண்டெய்னர் கொடுத்துடணும். சப்போஸ் அந்த கண்டெய்னர் அவங்க கொடுக்க முடியல, வந்துட்டு இருந்த லாரி பழுதாக போயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால உற்பத்தியாளரால் பொருளை சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியல, அந்த சிஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன் இருக்கும், சிஎஃப்எஸ், அங்கே கொண்டு போய் பொருளை ஒப்படைக்கணும். அங்கே கஸ்டம்ஸ் ஆய்வு பண்ணி அந்த பொருள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கு அந்த நேரம் பத்தாமல் கப்பலில் ஏற்ற முடியலன்னா அந்த உற்பத்தியாளருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியாக ஏர்கார்கோவாக மாற்றுவாங்க. அதை லாபத்தில் பெரிய அளவில் அடி விழுந்தாலும் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ உடனடியாக ஏர்கார்கோ பண்ணோம் அப்படின்னா சென்னைக்கு கொண்டு வரணும், அல்லது பெங்களூர் கொண்டு போகணும், இந்த மாதிரியான ஒரு கொச்சிக்கு போகணும், இந்த மாதிரியான சூழல் தான் இருந்தது. இப்போ தூத்துக்குடியிலே விரிவாக்க பணிகள் நடந்தால் இப்போ ஏர்கார்கோ ஹேண்டிலிங்கும் அங்கேயே நடக்க போகுது. அப்போ தமிழ்நாட்டினுடைய வர்த்தகம் ஏற்கனவே நல்ல ஒரு ஸ்பீடாக வளர்ந்துருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இந்த விரிவாக்க பணி மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய போகுதுங்கிறது தான் ஒரு இது. இந்த இடத்துல மோடி ஒரு ஒன்றிய அரசினுடைய விமான நிலையங்கள் மட்டும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா. ஏன்னா விமானத்தை தான் எடுத்துட்டாங்க, விமான நிலையங்கள் தான் இருக்குது, அதனால அவர் வந்திருக்காரு அங்கே. இல்லை அதில் இன்னொன்று, பிரதமர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த நிகழ்ச்சியாக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனார். 1000 ஆண்டு அந்த படையெடுத்து போன அந்த 1000 ஆண்டு விழாவை முழுமையான அவருடைய அந்த ஊரினுடைய பெயரே கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையில போய் நீரை எடுத்துட்டு கட்டினதுனால கங்கை வரைக்கும் கங்கையும் வென்றான் கடாரமும் வென்றான் தான் ராஜேந்திர சோழனுடைய வெற்றி. ஏன்னா தந்தையை விட மிகப்பெரிய வெற்றியாளன் ராஜராஜ சோழன் சொல்றாங்க இல்லையா, பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வனுடைய புதல்வன் ராஜேந்திர சோழன் தந்தையை விட மிகப்பெரிய வெற்றியாளன். தந்தைக்கு அதாவது புகழ் ஆனால் தந்தையுடைய புகழ் குறைந்து விடக்கூடாது என்பதிலையும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதனாலதான் தஞ்சை பெரிய கோயிலுடைய மாதிரி அதை விட உயரமாக கட்ட முடிஞ்சிருக்கும், அதை விட சிறப்பாக ஆற்றல் மிகுந்த ஒரு அரசனாக தான் இருந்திருக்காரு.
இருந்தாலும் தந்தை கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலை விட உயரம் குறைவாகவே தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் கோயில் இருக்கும். ஆனால் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா தந்தையின் புகழை விஞ்சி விடக்கூடாதுன்னு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கும் நம்மளுடைய முதலமைச்சருக்கும் ஒப்பீடாக இருக்கும். எல்லா வகையிலையும் எல்லா வகையிலும் தொடர்ந்து வெற்றி. பழந்தீவுகள் 12,000 சொல்லுவாங்க. அது அந்த பப்புவா நியூகினியா வரைக்கும் படையெடுத்து போய் தமிழர்களுடைய ஆட்சியை வந்து வெற்றியில் வந்தவர். கடாரம், மாயூரடிங்கம், மலேசியான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா பகுதிக்கும் படையெடுத்துட்டு போனவர். பல ஆயிரக்கணக்கான நாவாய்களை எடுத்துட்டு போய் வென்று வந்தவர். அதே மாதிரி வடக்கே வந்து கங்கையிலேருந்து போய் நீர் எடுத்துட்டு வந்து கோயில் கட்டினவர். அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கொண்ட ஒரு மன்னன் அந்த இடத்துக்கு வராரு. இது தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா இந்தியா முழுக்க மோடி போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு காட்சி இருக்கு பார்த்தீங்களா. தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறைக்கு கூடுதலான ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு இடமா அது மாறும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஸோ இது மாதிரியான இடங்கள்ல வந்து தமிழ்நாடு அமைச்சர்கள் போய் நிற்கிறது வந்து இதுல விஷயம் கிடையாது. கொள்கை ரீதியாக யார் எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. மோடி அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் வந்து இருக்காங்களே எப்படி அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. இன்னொரு தரப்பு முதலமைச்சர் ஏன் அவரை வரவேற்கல அப்படின்னு சரி. இப்போ உட்கார்ந்தாலும் கேக்குறீங்க, இல்லைனாலும் கேக்குறீங்க. முதலமைச்சர் வரவேற்கல யார் கேட்குறா? அண்ணாமலை வந்து கேள்வி கேட்டு. ஏன்னா அறிவு இல்லாம யாரெல்லாம் பேசணும் அதுக்கான ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அது அண்ணாமலைக்கான தகுதி இருக்குது. முதலமைச்சர் நேற்று மாலை தான் வந்து மருத்துவமனையில் வீடு திரும்பியிருக்காரு. பாதி இதுல வந்து மருத்துவர்களுடைய மிக முக்கியமான அறிவுரையே அவருக்கு வேற எதுவும் கிடையாது, ரெஸ்ட் தான் அவங்க சொல்லியிருக்காரு. ஆனா அவர் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் தெரியல. அவரால் ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது. கலைஞர் சொல்லிட்டு போனதுதான் உழைப்பு. ஆமா, அது வந்து சில இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்களுடைய நேச்சர் அது. கலைஞர் எப்படி காலையில உதயசூரியனுக்கு முன்பாகவே முடித்து அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக வரும், அது மாதிரி இவர் வந்து ஒரு ஆள் வந்து வேலை செய்யாம இருக்க முடியாது. அப்படிதான் நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஓய்வு அறிவுறுத்தப்பட்ட ஒருத்தர் மருத்துவமனையில் இருந்து தொடர்ந்து அதிகாரிகளுடன் கலந்து பேசி, இன்னும் சொல்ல போனால் பிரதமருக்கு தமிழ்நாட்டின் சார்பாக என்னென்ன கோரிக்கைகள் வைக்கணுங்கிற எழுதி தலைமைச் செயலாளர் வாயிலாக அவர் வந்து கொடுத்து விடுறாரு. அந்த இதெல்லாம் இருக்கு. அதற்கு பிறகு வந்து முதலமைச்சர் வரலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அது நக்கல். அது அவருடைய பண்பு அவ்வளோதான். அவர் வளர்ந்த விதம், அவர் இருந்த கட்சி, அவர் அப்படிதான் வந்து அதுக்கான இது கொடுத்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று, நீங்கள் மேடையில் அமைச்சர்கள் இருக்கிறத பற்றி யார் பேசுகிறான்னா, ஒரு ஜனநாயக அமைப்பு முறையில் எதிர்கட்சினா வந்து எதிரி கட்சி கிடையாது. பாஜக ஒரு துண்டு அல்லது வேட்டி அணிந்த ஒருத்தர் நபர் வராரு அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தாருன்னா ஒன்றும் அடிக்க போகிறதெல்லாம் கிடையாது. இது ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை முன்வைக்கிறோம், வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுகிறோம், அதிகாரத்துக்கு வரோம். இதுதான் வந்து நடைமுறை. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குது. தமிழ்நாட்டினுடைய ஒரு ஏர்போர்ட் வந்து விரிவாக்க பணி செய்து அதன் மூலமாக வந்து பெரிய ஒரு நல்லது நடந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல அதனால வந்து பயன்பெறக்கூடிய அமைச்சர்கள், அந்த பகுதியினுடைய அமைச்சர்கள், கீதா ஜீவன் அவர்கள், மாண்பு அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அதையும் தாண்டி தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, இது தமிழ்நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து போயிருக்காங்கன்னா இது உடனே வந்து ஒரு கூட்டணியாக எதுவும் கிடையாது. இது ஒருத்தவங்களை போய் பார்க்குறாங்க, ஒரு மேடையில் போய் இருக்கிறாங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சி. அது பொது நிகழ்ச்சியில இல்லை, யாருன்னா கலந்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆமா, இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு எதிர்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய எடப்பாடியில் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர் கலந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினருங்கிற அடிப்படையில் அவருக்கும் வந்து அழைப்பிதழ் போகும். விழா அழைப்பிதழில் வந்து அவருடைய பெயரும் இடம்பெறும். இது வந்து புரோட்டோகால். அதன்படி தான் அந்த அழைப்பு வந்தது. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குது. நம்மளுடைய கோரிக்கை திமுக 2009-10 வைத்த கோரிக்கையை வந்து இப்போ நிறைவேறி இருக்குது. அப்படிங்கும்போது நாம் தான் அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து என்ன சொல்றது, இதுல வந்து ஒரு பாகுபாடு பார்க்கறான்னா அவங்க அரசியல் அறிவீனமான நபர்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும்.
இப்போ தமிழ்நாட்டுல சூப்பரான திட்டங்களை வந்து முதலமைச்சர் கொண்டு வராரு. அதை வந்து பாஜக காரங்க எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, ஃப்ரீ பீஸ் அப்படின்றாங்க. அதாவது இலவசமா வந்து கொடுத்து மக்களை வந்து ரேவடி கல்ச்சர். ரேவடி கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சாங்க. ஆனா முதலமைச்சர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து இலவசம் இல்ல, அவர்களுடைய உரிமை அப்படின்ற ஒரு பேர்ல அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப சரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாஜக உணர்ந்ததால தான் அவங்க மாவட்டங்கள் அவங்க ஆளக்கூடிய இடங்கள்லயோ இல்லாட்டி அவங்க வந்து வாக்குறுதிகளை அதை கொண்டு வந்தாங்க. இப்போ அப்படி வந்து மகாராஷ்டிரால வந்து மாதந்தோறும் வந்து 1500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஆண்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, வேணும்ட்டே பெண்கள் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில நம்ம கொடுத்துட்டோம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு வெறியில வந்து அது ஆணா பெண்ணான்னு சரியா கூட அதை விசாரிக்காம 14,000 ஆண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அது போக இப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கே கிடையாது அப்படின்ட்டு இந்த திட்டத்தையே வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சரி, காப்பி தான் அடிக்கிறீங்களா, அதை உருப்படியாவது அடிக்கிறீங்களா அப்படின்றது தான். இல்லைங்க, நீங்கள் திராவிட மாடல் அப்படின்னா திராவிட மாடலை பின்பற்றுவது, இந்தியா முழுவதும் திராவிட மாடல் போய் சேருவது, உலகம் முழுவதும் திராவிட மாடல் போய் சேருவது. ஏன்னா வந்து காலை உணவு திட்டங்கள் வந்து ஸ்காண்டினேவிய நாடுகளில் போடலாமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பரிசீலனை இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இங்கிலாந்தில் அது மாதிரியான விஷயங்கள் பரிசீலனை இருக்கின்றன. தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி இது மாதிரியான ஒரு திராவிட மாடலை பின்பற்றுவது அப்படிங்கிறது வந்து கர்நாடகா பின்பற்றுறது, தெலுங்கானாவில் தேர்தல் அறிக்கையில் அறிவித்து பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் திராவிட மாடலை பின்பற்றுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட மாடலில் ஒரு திட்டத்தை அறிவித்தால் அந்த திட்டம் வந்து எட்டர்னலாக இருக்கும். நீங்கள் பெண்களுக்கு வாக்குறுதி உரிமை உண்டுங்கிறத வந்து 1900களில் வந்து முதல் இங்கிலாந்தில் கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்கே உணர்ந்தாங்க. அது உலகம் முழுக்க பரவியது. அது டிஸ்டர்பே ஆகலை. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் கலைஞர் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரமும் கொண்டாந்தார். இன்னைக்கு வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல. பெண்களுக்கு சொத்துரில் பங்கு உண்டு அப்படின்னு கொண்டாந்தார். இன்னைக்கு வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியல. அது மாதிரி அதாவது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் அவர் அறிவித்த திட்டமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நிற்கவே நிற்காது. அது வந்து மேம்பாடு அடையுமே தவிர, வேல்யூ ஆடனுங்கிறாங்களே, அது வந்து இன்னும் தன்னை தகுதிப்படுத்திக்குமே தவிர அந்த திட்டம் வந்து மக்களுக்காக நிறுத்தப்படாது, மக்களுக்கு தேவையில்லைன்னு நிறுத்தப்படாது. அதுதான் வந்து திராவிட மாடலுடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னா உங்கள்கிட்ட வந்து அடிப்படையில் வந்து உங்கள்கிட்ட சமூக நீதி இருக்கணும். சமூக நீதியும் அதுக்குரிய ஆற்றலும் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்க ஈஸியாலாம் காப்பி அடிச்சுட்டு போக முடியாது. இப்போ ஒரு காலை உணவு திட்டம்னா அது ஃபாலோ அப்பு. காலை உணவுனா எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும், காலையில் எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும், 3:30 மணிக்கு நீங்கள் இது பண்ண தயார் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து 6 மணிக்கு 6:30க்கெலாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். 7 மணிக்கு வேன் வந்துடணும். 7 மணிக்கு அந்த வேன் எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஷெட்யூல், அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறது. இதெல்லாம் வந்து என்ன முன்கூட்டியே அவங்க வந்து பிளான் பண்ணி முடியுமா, சாத்தியமா, முதல்ல வந்து சில பள்ளியில் செய்து பார்த்து அப்புறம் மாநிலம் முழுக்க விரிவுபடுத்துறது, இதை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துறது, இந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா. இதுதான் இதே மாதிரி தான் பெண்களுக்கு வந்து மாதம் உதவித்தொகை, கலைஞர் உதவித்தொகை உரிமை தொகை அறிவிச்சாங்க இல்லையா. இந்த உரிமை தொகை வந்து உடனடியாக கொடுக்கல. ஆனால் காலம் வந்து உடனே ஆட்சிக்கு வந்தோன்னு கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுக்கலையே இருந்தாங்க. ஆனால் பொறுமையாக நிதானமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,40,00,000 பேருக்கு போய் சேரப்போகுது. 1,40,00,000 பேர்னா அவங்க எல்லோருக்கும் மாதம் பணம் போயிட்டே இருக்கும். ஒரு ஆண்டுக்கான பணத்தை முன்கூட்டியே வந்து பட்ஜெட்ல ஒதுக்கிடுறது. இடையில பணம் இல்லைன்னு நிப்பாட்டாம மாட்டாங்க. அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே. அந்த பணம் வந்து எப்பயுமே நிற்காம போயிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டமிடல். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த திட்டமிடத்தில் வந்து ரொம்ப சரியா பண்றாங்க. இப்போ பஸ்ஸில் நீங்கள் பேருந்து பயணம் போறீங்கன்னா ஏன் டிக்கெட் கொடுக்குறாங்க? அதன் மூலம் யார் எவ்வளோ பயன்படுறாங்க, அதன் மூலம் எவ்வளோ வந்து பெண்களுக்கு மிச்சமாகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். நீங்கள் திராவிட மாடலை பின்பற்றுவது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல. நீங்கள் திராவிட மாடலை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு அந்த எண்ணமும் உங்களுக்கு உங்களுடைய மாநிலத்து மக்களுக்கு செய்யணுங்கிற ஆசையாக இருந்தால் உங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கருத்தில் வந்து சமூக நீதி வேணும். இவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த எதுவுமே பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற ஒரு திட்டம் மனசில் இருந்தால் தான் உங்களால் செய்யவே முடியுங்கிறதான் கருத்து. ஏன்னா முதலமைச்சர் அறிவிச்சாரு, செஞ்சார். இப்போ பாருங்க, அவங்க மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு முன்னாடியே 2 மாதம் ப்ரீ டேட் போட்டு கொடுத்தாங்க.
ஆகஸ்ட்லேருந்து போட்டு கொடுத்து இது பண்ணாங்க. ஆனா கொடுத்ததெல்லாம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு அதுதான் பாருங்க, அதுலேயும் வந்து ஆண்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்க முடியாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறுத்தி வச்சு ஸ்க்ரூட்னி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ வந்து நீங்கள் காப்பி அடிக்கலாம், நீங்கள் என்னதான் காப்பி அடித்தாலும் உங்களுக்கு வந்து அறிவு வேணும். நீங்கள் 10வது பரீட்சை எழுத போய் உங்களுடைய அடிக்கிறதுக்கு கூட அறிவு இல்லாதவங்க தான் அவங்க இருக்காங்க. அதுதான் நிலைமையாக இருக்குங்கிறது தான் உண்மை. விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்கிறதுக்காக வந்தது, கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து அவர் வந்தது எல்லாமே பாராட்டக்கூடியது தான். ஆனா அவை ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகுதே, அங்க ஒரு எட்டு அவர் போகலாம் இல்லையா நாடாளுமன்றத்துக்கு, அங்க வந்து இன்னும் அவர் போகவே காணோம். ஆனா 5 நாளாவே அந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா அவை ஒத்திவைப்பு, அவை ஒத்திவைப்பு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார்ல அந்த வாக்காளர் பட்டியல்களுடைய நேமை வந்து லிஸ்ட்டை வந்து எல்லாம் ரிமூவ் பண்றாங்க அப்படின்றதுக்கு அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு எம்பிக்கள் எந்திரிச்சு நின்னாலே, எதிர்க்கட்சி எம்பிக்கள் நின்னாலே அவை ஒத்திவைப்பு அப்படின்னு தள்ளி வச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் சில லட்சங்கள் பேரை வந்து நீக்கப்படுறோம்னாங்க, அப்புறம் பல லட்சங்கள் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கோடியை வந்து அதை தொட்டிருக்கணும் பொழுது அதனுடைய விவாதம் நடத்தாம எதுக்கு அப்புறம் நாடாளுமன்றம் அப்படின்றதுதான். இன்னைக்கு இந்த கேரளாவை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் தாக்கப்பட்டிருக்காங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க யார்கிட்ட போய் வேலை செய்யறாங்கன்னா ரொம்ப அடித்தட்டு மக்கள், பழங்குடி மக்களுக்கு சேவையாற்ற தான் போறாங்க. மதமாற்றத்தில் அவர் ஈடுபட்டு இருந்தால் நீங்கள் வந்து இந்திய அளவில் கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கை வந்து தென் மாநிலங்களில் தான் அதிகம். நீங்கள் வட மாநிலங்களுக்கு போக போக வந்து ரொம்ப குறைவு. வடகிழக்கு மாநிலங்களில் 100% கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அதனுடைய காரணம் வந்து அவர்களுடைய முடிவு தான் பண்ண முடியும். ஆனால் இந்த சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பழங்குடி மக்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்குது. அரசனுடைய நலத்திட்ட உதவிகள் எங்கேயுமே போய் சேர மாட்டேங்குங்கிற ஒரு இடத்துல இவங்க கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அங்கே போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நீங்கள் அன்னை தெரசாவை அடிப்பீங்களா? நீங்கள் அன்னை தெரசா என்ன பண்ணாங்க? தொழுநோயாளிகளை யாரும் கண்டுக்காமல் தெருவில் விட்டுருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்காக ஒரு மடம் கட்டி அவர்களுக்காக கையேந்தி உலக நாடுகளிடம் வந்து சொந்த சொத்தை விட்டு கூட வந்து செலவு பண்ணி அந்த மடத்தை உருவாக்கினாங்க. அதுக்கு அந்த அந்த வரிசையில் தான் அந்த கன்னியாஸ்திரிகள் இருந்திருப்பாங்க. அவங்கள போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை தான் வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசணும்னு உடனே ஆபரேஷன் சிந்தூரை பேசலாம், வாங்க அதுக்கு பேசலாம், உட்காருங்கிறாங்க. முதல்ல இந்த எஸ்ஐஆர் என்ன பிரச்சனை அதை பேசுங்க, கன்னியாஸ்திரிகள் பிரச்சனையை பேசுங்க. இதெல்லாம் பேசினா நம்ம வந்து பேசலாம்னு சொல்லி எதிர்கட்சிகள் பேசுறாங்க. ஆனால் பிரதமர் நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் வந்து இந்தியாவுக்குள்ள ஒண்ணு உலகத்தை சுத்துறாரு அல்லது இந்தியாவை சுத்துறாரு, பார்லிமெண்ட் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறாரு. இப்ப பெருவுடையார் கோயில்ல கூட பாத்தீங்கன்னா ராமர் கோயில உள்ள போய் ராமர் சிலையை தொட்டு திறந்து வைக்க முடியுது. ஆனா பெருவுடையார் கோயில்ல அர்த்த மண்டபத்தோட மோடியை நிப்பாட்டுறாங்க. இந்தியாவினுடைய பிரதமரே ஆனாலும் மோடிய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கோயில்ல அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க, அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கிறது. அரசனே ஆனாலும் அர்த்த மண்டபத்துக்கு வரைக்கும் தான் அனுமதின்னு சொல்லுதான் அவங்களுடைய விதிமுறை, ஆகம விதிமுறைன்னு சொல்றாங்க இல்ல, அந்த விதிமுறை. நேற்று மோடியை வந்து அங்க நிப்பாட்டிருக்காங்க. இது மோடியே ஆனாலும் சரி, இந்தியாவுடைய பிரதமராகவே இருந்தாலும் சரி, அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் தான் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய முறை. மோடியை நிப்பாட்டிட்டாங்க. ராமர் கோயில்ல வந்து ராமரை வந்து மோடி உள்ள போய் ராமர் கோயிலுக்குள்ள போய் தான் திறந்து வைக்கிறாரு, சிலையவே அவர் தான் திறந்து வைக்கிறாரு. அந்த அளவுக்கு அங்க இருக்குது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. இதையும் நம்ம கவனிக்கணும். இப்படியாப்பட்ட மோடி வந்து இங்கெல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காருல்ல, போய் பார்லிமெண்ட்ல போய் பேசலாம்ல. இப்ப ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அதை விட உடனடியாக உதைக்க வேண்டிய எஸ்ஐஆர் பற்றி பேசணும். இதை பற்றியான விஷயங்கள் வந்து இந்தியாவுடைய நாடாளுமன்ற அமைப்போ ஜனநாயக அமைப்பை வந்து காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அளவில் வந்துட்டு இருக்கு, அச்சமூட்டக்கூடிய அளவில் இருக்குன்னு அதை தான் முதல்ல பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா 23வது முறையோ என்னமோ வந்து அமெரிக்க அரசு தரப்புல வந்து சொல்லப்பட்டு விட்டது, இந்தியா பாகிஸ்தான் போற நாங்கள் தான் நிப்பாட்டணும்னு சொல்லி. அதனால வந்து அதை கூட அப்புறம் பேசிக்கலாம், போய் தொலையுது. முதல்ல பேச வேண்டிய விஷயங்களை பேசலாங்கிறது தான் வந்து விஷயம். இதில் ராகுல் காந்தி சொன்ன ஒரு கருத்து தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு, நீங்கள் எங்கும் போய்விட முடியாது, நீங்க வந்து இதை வந்து நாளைக்கு நாம தப்பிச்சிடலாம், இதெல்லாம் பண்ணோம் நாளைக்கு தப்பிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க, நாங்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அரசு அலுவலராக இருந்து கொண்டு பாஜக உறுப்பினராக செயல்படக்கூடிய சார்களுக்கு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரக்கூடிய சார்களுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இருக்கு. சார், நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இப்போ வந்து பார்க்கப்படுது. பல பேர் வந்து அதற்கான எதிர்ப்பு குரலையுமே வந்து கொடுத்துட்டே தான் வராங்க. இதுல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. இதை பத்தி 8 நீதிபதிகள் முன்னாள் நீதிபதிகள் கொண்ட ஒரு பெரிய குழு உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு
அந்த ரெஜிஸ்டருக்கு அனுப்பப்பட்ட ஒரு புகார் கடிதம். அந்த புகார் கடிதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை வந்து ரகசியமான செய்தி. ரகசியமாக தான் நீதித்துறையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே விசாரிப்பாங்க. ஒரு நீதிபதியின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு பிரைபு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவர்கள் நீதிபதி அந்த கொலை செய்துக்குள்ளே வந்து விசாரிக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது, முறையெல்லாம் இருக்குன்னு வச்சு விசாரித்து அவர்கள் எச்சரிக்கை விடுப்பாங்க. உங்கள் மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் வருகின்றன, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லது உங்கள் தீர்ப்புகள் வந்து ஒரு சாராருக்கு சாதகமாக இருக்கின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருகின்றன, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அது மாதிரி கூப்பிட்டு வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கூப்பிட்டு விசாரணை நடத்தி ஒழுங்காக நடந்துங்கன்னு சொல்லி ஒரு அறிவுரை வழங்கி அனுப்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து அங்கே இருக்குது, நீதித்துறையில் இருக்குது, காவல்துறையில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டும் தானே ரொம்ப மக்களுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது வாஞ்சிநாதன் வந்து அவர் மீது அனுப்பியதாகவும் இது வந்து அதாவது கிரிமினல் கண்டெம்டாக நான் முடிவு செய்கிறேன், என் மீது நீங்கள் வந்து குற்றம் சொல்றீங்க இல்லையா, நான் உள்நோக்கத்தோடு தீர்ப்பு சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் குற்றம் சொல்றீங்க இல்லையா, நீங்கள் குற்றம் சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஒரு கிரிமினல் கண்டெம்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன், 27ஆம் தேதி நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது தன் மீதான வழக்கை தானே விசாரிச்சு தானே திரும்ப சொல்ல போறாங்க. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்ன நடந்தது தெரியல. ஆனா அதே நீதியரசர் ஒரு தனியார் விழாவில் பேசிய ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ நீங்க ஒளிபரப்புங்க. தினமலர் அதனுடைய யூடியூப் சேனல் இருக்குது, அதனால கீழே நன்றி போட்டுங்க, போட்டுட்டு அதை நீங்க ஒளிபரப்புங்க. ஒரு நீதியரசர் எப்படி இருக்காருன்னு மட்டும் பாருங்க. இவரை பற்றி வாஞ்சிநாதன் எழுதியிருந்தா ஏன் எழுத மாட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் பேச்சே போதும், அதுவே சாட்சி. வேதத்துல ஒரு பாடசாலையில 7 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்க சிகைய வச்சுண்டு எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம். திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்னுண்டு ஒரு கண்ணீர் கம்பலையுமே அவரும் ஒரு நண்பர் 2 பேர் நிக்கிறா. நிலகுலைஞ்சு போய் இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். ஜி சொல்லுங்க, ஏன் ஃபீல் பண்ற, ஃப்ரீயா பேசுங்க, நான் வக்கீல் தானே, டாக்டர்கிட்டையும் வக்கீல்ட்டையும் வந்து எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா, ஃப்ரீயா பேசுங்க, யோசிக்க வேண்டாம், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சங்கோச்சம் இல்லாம பேசுங்க அப்படின்னு. அந்த டிவிஎஸ் வேலை பார்த்த கூட நண்பர் தான் சொன்னாரு, இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து, 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. என்ன ஆச்சுன்னா, அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க. அவ வந்து கோயில்லாம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கார்ல வந்து எல்லாரும் சகோதரியை கூட்டிட்டு, சகோதரி குழந்தைகளையும் கூட்டிட்டு இவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. சகோதரி அமெரிக்கால இருக்கிறதுனால அவங்க நல்லா கார் ஓட்டுவாங்க. வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு இடத்துல கண்ட்ரோல் போச்சா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆள் மேல அந்த கார் மோதிடுறது. மோதி அந்த டீ கடை வாசல்ல அவர் இறந்தும் போயிடுறாரு அந்த பாவம் அந்த நபர். உடனே என்ன ஆகுது, சகோதரிக்கு அடுத்த வாரம் திரும்ப அமெரிக்காக்கு போயாகணும். சோ இந்த நம்ம என்னோட நண்பராக இருந்த வேதப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்றார், நேரா ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடுறாரு. இவருக்கும் கார் ஓட்டத்துக்கு இவருக்கும் லைசன்ஸ் இருக்கு. நான் தான் வந்து அஜாக்கிரதையா நான் காரை ஓட்டிட்டேன், இந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழியை தான் மேல சுமந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆறாரு. இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது, சார்ஜ் ஷீட் போடுறாங்க, கேஸ் நடக்கிறது. அந்த கேஸ் அந்த நீதிபதி, நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது, இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஷ்டாட இதோட போறதை பார்த்தோன்னா அதுவே காரணமா இருது. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இவருக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தான். எதுக்கு குடிமி வச்சிருக்காங்க, ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார். நான் சொன்னேன், கூச்சமே பட வேண்டாம், நான் உங்களை ஒரு வீரனா நான் பார்க்கிறேன், சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழிய ஒரு தப்பு பண்ண தான் மேலே ஏத்துக்கிறாரு. நீர் தானே உண்மையான ஒரு ஆண்மகன், இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் உங்களை பெருசா நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நடந்து போச்சு. சரி வாங்க பாத்துக்கலாம், அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் கிளம்பு, உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு.
ஃபுல்லா அந்த பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன். மொத்தம் ஒரு இருக்கு 6 சாட்சிகள் இருக்கு. ஒவ்வொன்னா நான் படிக்கிறேன். ஒரு சாட்சி கூட நான் சொன்ன இந்த நபர் அவரோ ஒரு சகோதரி அவங்க வந்து ஓட்டுனாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணல. எல்லாமே நாங்கள் டீ கடை வாசலில் நின்று கொண்டிருந்தோம், அங்கிருந்து ஒரு மாருதி காரு வந்தது, தாறுமாறாக ஓடியது, இவர் மீது முட்டியது, அவர் இறந்து விட்டார், அப்படிதான் இருக்க தவிர ஒரு சாட்சியில கூட நான் சொன்னேனே இந்த சாஸ்திரிகள் இவர் தான் ஓட்டினாருன்னா அவர் சகோதரி ஓட்டினாலும் யாரு வண்டியை ஓட்டினான்னு யாருமே சொல்லல. கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபையே பண்ணல. அப்படி பார்த்தா இவருக்கு சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை. இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம், அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம். அது வந்து இந்த சாஸ்திரியோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா, அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட். சாட்சியுமே இல்லது. ஒரு என்ன இந்த கேஸ இதுக்கு எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து என்னோட நண்பரை வந்து இவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக நான் உணர். இன்ஃபேக்ட் அது வரைக்கும் எனக்கு பெருசா இந்த விஷயங்கள ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஆனா இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த சாஸ்திரிகளுக்கு நடந்த அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அது என்ன காப்பாத்து. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். திரும்ப எங்க போயிட்டு இருக்குன்னு திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.